சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வணக்கம் மேடம். அண்ணே ஒரு 5 நிமிஷம் உள்ள போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மேடம். சக்தி சார் குட் மார்னிங். துர்கா மேடம் குட் மார்னிங். வா ஈஸ்வரி. என்ன சார் ஆச்சு? என்னவோ மாதிரி இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? ஆமா ஈஸ்வரி, உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன சார்? சம்பத் ரிலீஸ் ஆயிட்டானா? எனக்கு தெரியும் சார். அவர் ஒன்னும் ரிலீஸ் எல்லாம் ஆகல, ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்காரு. இருந்தாலும் அவர் பண்ண தப்புக்கு ஜெயில இருந்து தண்டனை அனுபவிச்சிருக்கணும். ஆனா எப்படியோ வெளியே வந்து சந்தோஷமா சுதந்திரமா இருக்க போறான்ல. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? சட்டத்துல இது மாதிரி எல்லாம் சில சலுகைகள் இருக்குதான் துர்கா மேடம். அதெல்லாம் தாண்டி யாரா இருந்தாலும் சரி, பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அது கண்டிப்பா நடக்கும். ஈஸ்வரி, அன்னைக்கு இந்த விஷயம் தெரியுமா? இல்ல மங்கையம்மா, இனிமேதான் சொல்லணும். ஒரு நிமிஷம் ஈஸ்வரி. என்ன சார்? ஒண்ணு இல்ல ஈஸ்வரி, சம்பத் பார்த்த கடையெல்லாம் இப்ப கதிர் பார்த்துட்டு இருக்கான். சம்பத் இப்ப ஜாமீன்ல வெளியில வந்துட்டதால இத வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்றது ஈஸ்வரி? பண்ணுனா இல்ல, கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாரு. என்ன ஈஸ்வரி நீ எப்படி சொல்ற? சம்பத் சார் பிரச்சனை பண்ணுவாருன்னு நான் சொன்னனே தவிர அதுக்காக நாம பயப்படணும்னு நான் ஒன்னும் சொல்லலையே துர்கா மேடம். சம்பத் சார் என்ன பிரச்சனை வேணாலும் பண்ணட்டும், அதை ஃபேஸ் பண்ண நான் ரெடியா இருக்கேன். நீங்க இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. சரி ஈஸ்வரி. என்ன தீக்குச்சி, உன் பாஸ் எழுந்துட்டாரா? என்ன நீ காலையில என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? நேத்து நைட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல பஸ் தூங்க வந்தாரு. என்ன கனவு கிணவு ஏதாவது கண்டியா? சின்னையா என் கெஸ்ட் ஹவுஸ்க்குலாம் வரல. இல்ல நீ பாஸ் ராத்திரி வந்தாரு. அப்ப நல்லா தூங்கிட்டு இருந்தேன். தூங்கி எந்திரிச்சு பார்த்து அப்ப பாஸ் எங்க போறீன்னு கேட்டேன். அப்பதான் கெஸ்ட் ஹவுஸ் போறேன்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் நான் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். எங்க போனாரு? சின்னையா, சின்னையா பாத்ரூம்ல இருக்காரோ? என் உயிர் ஈஸ்வரி, நீ வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல. உன்கிட்ட நான் எத்தனையோ தடவை நீ போலீஸ் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லி பார்த்தேன். நீ கேட்க மாட்டேங்கிற. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஆமா, நான் உன்கிட்ட தெரியாம தான் கேக்குறேன். நீ எனக்கு புருஷனா இல்ல நான் உனக்கு புருஷனா? சரி, நீயே புருஷனா இருந்துட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நான் ஒண்ணுதான் சொல்றேன், அத கூட நீ கேட்க மாட்டேங்கிற. நீ கேட்காததுனால நான் ஒரு பயங்கரமான முடிவுக்கு வந்துட்டேன். அது என்னன்னா, நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஆமா, இத நான் விளையாட்டுக்கு சொல்லல, நிஜமாதான் சொல்றேன். நான் இந்த வீட்டை விட்டு போகதான் போறேன். காலையில எந்திரிச்சதும் காக்கி உடுப்ப போட்டுக்கிட்டு வேலைக்கு போ, சட்டத்தை காப்பாத்து, மெடல் தருவாங்க, வாங்கி குத்திக்கோ. நான் போறேன் ஈசு. இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே போறேன்.
பாஸ் எங்க நீ? சின்னையா நைட்டு வீட்டுக்கு வெளியே வந்தது உண்மையிலேயே நீ பாத்தியா? ஆமா நீ. அவர் அர்த்த ராத்திரியில வெளியில போறப்போ அவரு கூட நீயும் போனோம்னு உனக்கு தெரியாதா? அவர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு உங்களை பார்க்க தான் வரேன்னு சொன்னாரா நீ? அதனாலதான் அவர் கூட போகாம அப்படியே படுத்து தூங்கிட்டேன். டேய், நீயும் சின்னையாவும் சேர்ந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 2 பேரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கீங்களா? சின்னையா வெங்காயத்தை வச்சு ஃபீவர் வந்தது, அப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு டிராமா பண்ணது. அந்த மாதிரி இப்ப லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில போன மாதிரி நடிக்கிறாரா? ஐயோ அண்ணி, எனக்கு சத்தியமா எதுவுமே தெரியாத நீ. இங்க பாரு தீக்குச்சி, இப்ப நீ ஒழுங்கா உண்மையை சொல்லலனா உத வாங்குவ பாத்துக்கோ. ஐயோ அண்ணி, நீங்க வேலைக்கு செய்யறதுக்கு முன்னாடி உங்களை ட்ரைனிங் போக விடாம பண்றதுக்கு பாஸ் என்னென்னோ பண்ணாரு. அதுக்கு நானும் உடனே இருந்தேன். ஆனா இப்ப அவர் காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீ. அண்ணி, பாஸ் லெட்டர் வச்சதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதா நீ? வீட்டு விட்டு போறப்ப கூட என்கிட்ட அவர் எதுவுமே சொல்லல நீ. உங்களை பார்க்க போற மட்டும் தான் சொன்னார நீ. இதான் நீ உண்மை, வேற எனக்கு எதுவும் தெரியாதா நீ? இத பாரு தீக்குச்சி, திரும்ப திரும்ப பொய்ய உண்மை மாதிரி சொல்லிட்டு இருக்காத. நான் இன்னைக்கு டியூட்டிக்கு போக கூடாதுன்னு திட்டம் போட்டு சின்னையா ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்காரு, அப்படிதானே? இதானே உண்மை? ஈஸ்வரி, தீக்குச்சி என்ன பண்ணா? அவனை எதுக்கு திட்டிட்டு இருக்க? என்னம்மா சொல்லு. ஒன்னும் இல்லத்த, நான் டியூட்டிக்கு போறத தடுக்கிறதுக்காக சின்னையா எஸ்கேப் ஆகி ஒளிஞ்சுக்கிட்டு நான் வீட்டை விட்டு போறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போய் மறைஞ்சுக்கிட்டு டிராமா பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்ற? நீ வேலைக்கு போக கூடாதுன்னு அவன் டிராமா பண்றானா? எனக்கு புரியல. அதான் எனக்கும் புரியல. அத பத்தி கேட்டா அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, மென்னு முழுங்குறாரு. நான் ட்ரைனிங் போனப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா அத்தை? நீ என்ன ஈஸ்வரி சொல்ற? நம்ம அழகா இந்த மாதிரி எல்லாம் பண்ணா என்னால நம்பவே முடியல. ஆமா அத்தை, இதுக்கெல்லாம் இந்த தீக்குச்சியும் உடந்த. என்ன டேய், இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேறையா? அவ சொல்றதெல்லாம் உண்மையாடா? அம்மா, அண்ணி சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. ஆனா இப்போ பாஸ் லெட்டர் எழுதி வச்சதுக்கும் அவர் காணாம போனதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லம்மா. பாஸ் எங்க போனாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுமா. என்னடா சொல்ற? இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீ வேற? ஏன் ஈஸ்வரி, இந்த அழகு எங்க தான் போயிருப்பான்? எனக்கு தெரியல. எங்க போனானே தெரியலையே. என்ன நீ? என்னாச்சு நீ? நம்ம அழக காணும் தம்பி. நீ அவன் எங்க போனானே தெரியல. அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.